என்னன்னு சொல்லிருக்கு. விரக்திக்கு பிறந்தவன், விரக்திக்கு பிறந்தவன், விரக்தி. எதுக்கு இதெல்லாம்? இது எதுக்கு இன்னும் பண்ணிக்கிட்டு நம்ம? ஏன் இன்னும் படம் பார்த்து ரிவ்யூ சொல்ற? வராது உனக்கு. செத்து தொலை, எதுக்கு வாழ்ற? நீ இவ்வளவு பேப்பர் வர படிக்கணுமா? அப்புறம் பர்த்டே சோகமா இருப்பான். எதுக்கு பிறந்துக்கிட்டு? எடுக்காதீங்க எடுக்காதீங்க எடுக்காதீங்க. அழாது குழந்தை. அழுடா, அது வேற அழுதுகிட்டு நிப்புல எடுத்து வாயில பாலை வேற குடிக்க உச்சாடா. அழ காலத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்க, தூக்குறாப்பா. ஆய் வருதா? அது அல்ல, ஓட தெரியுதுல அல்லு. பிலாசபர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், டீகம்போஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 99 வருஷம் தான் போயிடுவேன். என்ன வாழ்க்கை, இப்பதான பிறந்தா, எப்படி சாவதான போறேன். ஆனா அப்படி விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்னன்னா, அவனுக்கு நெடுங்காலம் வாழ்ற மாதிரி இந்த வாழ்க்கை அவனுக்கு அதுதான் தண்டனை. நீ வாழ்றதா உனக்கு தண்டனையே. எந்த நோய் நொடியும் இல்லாம பார்த்திருக்கேன். செத்தும் தொலைய மாட்டேங்கிறோம், ஒரு சாவு வருதா எனக்கு அப்படின்னா மத்தவங்கள சொல்ல மாட்டான், அவனை சொல்லிப்பான், இந்த உடம்புக்கு ஒரு சாவு வருதா. அதான் ஃப்ரம் அவுட் ஆஃப் நவர் அவன் வந்து விரக்தியாவே இருப்பான் எல்லாத்து மேலேயும். சரி, உனக்கு ஏதாவது ட்ரீம் இருக்காடா? அது இல்லாத விரக்தினா அதுவும் இல்லம்மா. அவனுக்கு சலிப்பு தான், எல்லாத்து மேலேயும் ஒரு சலிப்பு. ஒரு வாழும் பிளாக் ஹோல் அவன். அவனை சந்தோஷப்படுத்துறது வந்து நம்ம பண்ணக்கூடாது, வாய்ப்பே இல்லை. they cannot be healed.